ஹாய் அன்பா, சிங்கிள் நாத்தம் 20,000 ரூபாய் கிரிக்கெட் போட்டி. ஒரு ஆட்கார் மேட்ச், ஒன் கிளப் மேட்ச். 20,000 ரூபாய் கொண்டு நடத்துறாங்க மேட்ச். சிங்கிள் நாத்தம் ஆல்ரெடி 3 போல் முடிஞ்சது. 3 டீம் குவார்டர் ஃபைனல் செலக்ட் ஆகிட்டாங்க. 4வது போல் இது டிசைடர் மேட்ச். இந்த மேட்ச் இருக்காங்க 4வது டீம் குவார்டர் ஃபைனல் செலக்ட் ஆவாங்க. மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோடியூர் விசஸ் ஒழுகூர் YBCC மோதுறாங்க. மேட்ச் மொத்தம் 6 ஓவர், ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே. கோடியூர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக பொன்னுரங்கமும் மகேஷும் வந்திருக்காங்க. பொன்னுரங்கம் ஸ்ட்ரைக் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் போட கௌதம் வந்திருக்காரு ஒழுகூர் டீமுக்காக. ஃபஸ்ட்டு 2 ஓவர் பவர் பிளே. கௌதம் டு பொன்னுரங்கம். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. முதல் பால் நோ பால் வேற. ஒரு மிஸ்ஃபீல்டு 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஓவர் ஸ்டெப் நோ பால். ஃப்ரீ பால் பொன்னுரங்கத்துக்கு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. ஃப்ரீ பால் நல்லா போட்டிருக்காரு கௌதம். டாட் பால். செகண்ட் சான்ஸ் ஃபார் கேட்சாங்க. கௌதம் இருக்காரு, பிடிச்சிட்டாருங்க. லவ்லி டேக் அண்ட் பொன்னுரங்கோட விக்கெட் எடுத்திருக்காங்க. 2வது பால் எடுத்து கொடுத்துருக்காரு கௌதம். ஏன்னா பொன்னுரங்கம் போன ரவுண்ட் மேட்ச் பார்த்தாங்க, செகண்ட் ரவுண்ட் மேட்ச் செம்மையாக விளையாடிந்தாரு. 2 6 2 4 அடிச்சு மேட்ச் ஸ்டார்டிங்லேயே நல்ல ரன் எடுத்து கொடுத்தாரு கோடியூர் டீமுக்கு. அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கௌதம். பவர் பிளேல நல்லா ஸ்டார்ட் ஆகி ஒழுகு. 1 டவுன் பேட்ஸ்மேனாக ராம்குமார் வந்திருக்காரு. தேர்ட் ஒன் நல்ல பாலுங்க. அகைன் ஒரு தரமான பால் கௌதம் கிட்ட. நல்ல லைன்ல போட்டிருக்காரு. சரியான ஸ்டார்டிங்க கௌதம் கிட்ட. 4th ஒன் நல்ல பிளே. நல்லா கேப்ல போதா இல்லைங்க. ஆளை வச்சிருக்காங்க தெளிவா பவர் பிளேல. சிங்கிள். நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் மகேஷ் ஸ்ட்ரைக்ல. 5th ஒன் நல்ல பால். ஒரு மிஸ்ஃபீல்டால ஒரு சிங்கிள் கம்ப்ளீட் பண்ணாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. சரியான ஷாட். பால் லைன்ல வந்து பந்து எங்கேயோ தூக்கி வச்சிருக்காரு பொன்னுரங்கம். முதல் 6 இது வரைக்கும் நல்ல லைன்ல போட்டாருங்க. பவுண்டரி கொடுத்துருக்காங்க. சாரி, நோ பால் வேற கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பாலுங்க. லாஸ்ட் பால் நல்ல பால். ஆள் வச்சிருக்காங்க. நல்லா ஸ்டாப் அங்க. சிங்கிள். 2 நோ பால்ல தாங்க ரன் இந்த ஓவர்ல. செம்மையா போட்டிருக்காரு கௌதம் 2 பாலை தவிர. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 11 ரன் வச்சிருக்காங்க. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி கோடியூர். அந்த நோ பால் தவிர மிச்சம் எல்லாமே நல்லா போட்டு போயிருக்காரு கௌதம். லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போட கிறிஷ் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் நல்லா மடிக்கிருக்காருங்க. பவுண்டரி. பெருசா பவரே போடல. வந்த பால் அடியே டைம் பண்ணி விட்டார் ராம்குமார். அவர் அடிச்ச 2 பவுண்டரியுமே ஃபுல் டாஸ்லயே வந்திருக்கு இது வரைக்கும். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சா. அகைன் அங்க ஒரு ஃபீல்டர் இருக்காரு. பிடிச்சிட்டாருங்க. நல்ல கேட்சாங்க. கடைசி வரை பாலை பார்த்தாரு ஃபீல்டரு. அகைன் ஒரு விக்கெட் லாஸ். 2வது விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க. பிரதாப் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல. போன பந்து ஒரு வைடு ரீபால். ஃபுல் டாஸ். அகைன் இந்த ஓவரில் வர 2வது ஃபுல் டாஸ். நல்லா ஸ்டாப் பண்ணாங்க. சிங்கிள். லாஸ்ட் ஒன் வந்து ஆள் கொஞ்சம் வைடா நிற்கிறாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிட்டு நிற்கிறாங்க. போயிடுச்சு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி, லாஸ்ட் பால் பவுண்டரிங்க. நடுவில் போட்டு 4 பால் நல்லா போட்டு போயிருக்காரு கிறிஷ். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 21 ரன் வச்சிருக்காங்க கோடியூர். 2 விக்கெட் லாஸ் பண்ணி ஓவருக்கு 10 ரன் ஆடிருக்காங்க. அதே மாதிரி 2 விக்கெட்டும் லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 50-50 சான்ஸ் தாங்க 2 டீமுமே நல்லா பண்ணியிருக்காங்க பவர் பிளேவை. பவர் பிளே முடிஞ்சதுங்க. 5 ஃபீல்டர் வெளியே வச்சு கலை வந்திருக்காரு. கலைவாணன் நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல பாலுங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கலை. நல்லா லைனில் போட்டு போயிருக்காரு. செகண்ட் ஒன்
ஆபீஸில் வச்சாங்க. அது ஒரு எட்ஜ் ஆகி ஒரு ரன் மட்டுமே. நல்ல ஸ்டாப் அங்கே சிங்கிள். தேடும் நல்ல பிளேங்க. சான்ஸ் ஃபார் நல்லா ஜம்ப் பண்ணாரு முத்து. எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. ரன் அவுட்டா? ரொம்ப க்ளோஸ் காலுங்க. அம்பேர் ட்ரை பண்ணுறாரு. இல்லை, நாட் அவுட் கொடுத்துருக்காரு. சரியான க்ளோஸு மகேஷ். நல்ல த்ரோங்க. 2 ரன் கம்ப்ளீட். 4th ஒன். ஸ்ட்ரைட் வச்சுருக்காரு. நல்ல பிளே அங்கே மகேஷ் கிட்ட. பால் டாட் பண்ணாமல் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிடுறாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். நல்ல பாலுங்க. ஃபுல்லாக லைனில் வந்தது. சான்ஸ் ஃபார் மிஸ்டாரு. ஓவர் த்ரோ வேறு. 2வது ரன் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா? இங்கே அடிச்சிருந்தா அவுட்டு. ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு ரன்னர் பிரதாப். 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 27 ரன் வச்சிருக்காங்க கோடியூர். 2 விக்கெட் லாஸ் பண்ணி இது வரைக்கும் இன்னும் ஒரு சிக்ஸர் கூட வரலைங்க. சரியான பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க ஒழுகுரு. 2 ஃபுல் டாஸில் தான் அந்த 2 பவுண்டரி கூட வந்தது. முத்து வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ். சான்ஸ் ஃபார். சரியான கேட்சிங்க. ஃபுல் டாஸ் பால் கரெக்டாக ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. நல்ல டேக்குனாங்க. கேமரா திருவத்துக்குள்ளே பிடிச்சாங்க பந்த. முதல் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு முத்து. ஃபுல் டாஸ் பாலுக்கு விக்கெட் கிடச்சிருக்குங்க. நல்ல கேட்சாங்க. நல்லா ஷார்ப்பாக இருந்தது கேட்சு. 3வது அகைன் ஒரு ஃபுல் டாஸ். ஃபர்ஸ்ட் பாலே பெரிய ஷாட் ஆடி இருக்காருங்க. சான்ஸ் ஃபார். நல்லா அட்டம்ப்டாங்க. பவுண்டரி. கடைசி வரைக்கும் பாலை பார்த்தாருங்க ஃபீல்டரு. கையில் பட்டு போயிடுச்சு. நல்லா ட்ரை அங்கே ஃபீல்டர் கிட்ட. முதல் பாலே பவுண்டரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மோகன். பார்க்கலாம் இங்கிருந்து பெரிய ஸ்கோர் எடுத்துகிட்டு போகிறாங்க. 5th ஒன். அகைன் ஒரு லைன் பாலுங்க. அடுத்தடுத்து 3 டாட் பாலு. ஃபஸ்ட்டு 3 பால் ஃபுல் டாஸ் போட்டார். அடுத்த 2 பால் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு முத்து. நல்லா லைன்லேயே போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன். சரியான பாலுங்க. ஸ்லாட்ல இருந்தது. மோகன் பேட்ல பட்டவனே தெரிஞ்சது அது எங்கேயோ போய் வீதுன்னு. அந்த பந்தல் மேலே போய் வீதுருங்க. பந்து ஸ்லாட்ல போட்டாரு. இந்த ஓவரில் ஒரு 4 ஒரு 6 மோகன். 5 பால்ல பரவாயில்லைங்க. 5 பாலுக்கு 10 ரன் அடிச்சிட்டார் மோகன். முதல் பால் விக்கெட் கிடைச்சாலும் கடைசி பால் 6ரோட முடிச்சிருக்காரு முத்து. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 37 வச்சிருக்காங்க கோடியூர். 3 விக்கெட் லாஸ் பண்ணி ஓவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 ரன்னுக்கு ஆடிட்டு இருக்காங்க கோடியூர். கலையே வந்திருக்காரு அட்டாக்கு. ஸ்ட்ரைக்கில் பிரதாப். ஃபர்ஸ்ட் ஓவர் செம்மையாக போட்டு போயிருந்தார் கலை. வெறும் 4 ரன் 5 ரனில் போட்டு போயிருந்தார் ஃபர்ஸ்ட் ஒன். நல்லா பிளேங்க. நாளே கிடையாது. கேப்பில் போகுது. சான்ஸ் ஃபார். நல்லா ஸ்டாப் அங்கே. ஓகே வேறு வீந்துட்டாரு. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 5th ஒன். ஃபுல் டாஸா? ஃபுல் டாஸ் தான். லாங்கானில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். ஷாட்டுங்க. சரியான ஷாட். அகைன் கவர் சுத்திக்கு வச்சுக்காரு. கிளியர் பண்ணிச்சுங்க. அகைன் ஒரு 6. போன ஒரு லாஸ்ட் பால் ஒரு 6 மோகன் பேட்ல. சாரி 4 கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர்லேயும் ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 46 ரன் வச்சிருக்காங்க கோடியூர். 3 விக்கெட் லாஸ் பண்ணி மோகன் வந்ததுலேருந்து கொஞ்சம் ரன் ரேட் ஏறிட்டு இருக்குங்க. ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு படம் தனஞ்சயன் வந்துருக்காருங்க. அரௌண்ட் விக்கெட்லேருந்து எங்கேருந்து வராரு பந்து வீச. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸு. நல்லா லைனில் வச்சார். நல்லா வேகம் வந்தது பந்தில். ஃபீல்டு மிஸ்ஸு. 2 ரன்னு. மோகன் ஸ்ட்ரைக் ஆனு 2வது கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க ரன்னு. பவுலர் ஒரு காட் செஞ்சு. செகண்ட் பால். செம ஃபீல்டிங் அங்கே. ஒரு பவுண்டரி தத்துருக்காருன்னு சொல்லலாம். எங்கேருந்தோ ஓடியாந்தாருங்க. 2 ரன்னு. தேர்ட் ஒன். ஷாட்டு. அகைன் ஒரு நல்ல ஷாட்டு மோகன் கிட்ட. எங்கேயோ போகுதுங்க. மோகன் அடிக்கிற 2வது 6. இந்த முறை மிட் விக்கெட்டில் நல்லா வெயிட் பண்ணி
தேர்ட் ஒன். சரி, பேக் ஃபுட்டில் மோகனு சரியான பேட்டிங் மோகன் கிட்ட. ஏன்னா ரன்னே வராமல் இருந்தது, மோகன் வந்ததுல இருந்தாங்க ரன்னு கொஞ்சம் வந்துட்டு இருக்கு கோடியூர் டீமுக்கு. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல பிளேங்க. அகைன் நல்ல ஷாட் மோகன் கிட்ட, சான்ஸ் ஃபார் அதுவே கிளியர் பண்ணிச்சிங்க. அகைன் ஒரு 6 இன்னிங்ஸை முடிச்சிருக்காரு மோகன். மோகன் அடிக்கிற 3வது நல்ல ஒரு ஏக்கர் அட்டம்ப்ட். அந்த பாலையுமே நல்லா கிளியர் பண்ணாங்க. நல்ல ஷாட், பார்க்க ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி அடிச்சாரு மோகன். 63 ரன் வச்சிருக்காங்க 6 ஓவருக்கு. 3 விக்கெட் லாஸ் பண்ணி மோகன் நல்லா ஒரு கேம் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காருங்க முக்கியமான சமயத்தில் வந்து. 6 ஓவருக்கு 65 ரன் அடிக்கணும் அந்த மேட்ச் ஜெயிக்க. இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்க 4th டீமாக குவார்டர் ஃபைனல் ஸ்லைட் ஆகிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக மணியும் தினேஷ் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் கூட ஸ்ரீராம் வந்திருக்காரு கோடியூர் டீமுக்காக. ஓவருக்கு 11 ரன் ஆடணும். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. முதல் பாலே ஸ்லோவராக திருப்பி விட்டார் பந்தை. ஒரு ஆஃப் கட்ரு வேரியேஷனு ஸ்ரீராம் கிட்ட. டாட் பால். செகண்ட் ஒன் நல்லா டாப் வச்சுங்க. ஹைட்டா போதே ஃபீல்டர் வச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் பிடிச்சிட்டாருங்க. தட்டி பிடிச்சிட்டாரு. நல்ல டேக், நல்ல ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டாங்க. பால் குத்தி நல்லா உள்ள வருதுங்க. நல்லா ஆஃப் கட்ரு பண்றாரு. மணியோட விக்கெட்டை லாஸ் பண்ணிட்டாங்க. முதல் விக்கெட்டை லாஸ் பண்ணியிருக்காங்க ஒழுகூர். 1 ரன் பேட்ஸ்மேன் சரத் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். தேர்ட் ஒன் அகைனும் நல்லா திருகி விட்டாரு. போட்ட 3 பாலுமே நல்லா ஆஃப் கட்ரு தான் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லராக வந்துருங்க. நல்லா ஷாட்டாங்க. ஆளை வச்சிருக்காங்க. சிங்கிள். தினேஷ் நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனு. திருகி விட்டாரு. திரும்ப டாப் வச்சு ஃபீல்டர் போறாருங்க. 2 ரன்னு. 1 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ரன் வச்சிருக்காங்க ஒழுகூர். 1 விக்கெட் லாஸ் பண்ணி. ஓவருக்கு 11 ரன்னு தேவை. 7 ரன்னு கம்மி ஆடிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பவர் பிளேவே செம்மையா போட்டு போயிருக்கா ஸ்ரீராமு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேவே சச்சின் வந்திருக்காரு அட்டாக்கு. லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போட நியூ பவுலர் சச்சின் டு சரத். ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோவராக தூக்கி போட்டாரு. முதல் பாலு பெரிய ஷாட் ஆடி இருக்காரு சரத். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வச்சிருக்காருங்க சரத். ஃபர்ஸ்ட் பால் லாங்கான் தலைக்கு மேல நல்ல ஷாட்டு சரத் பேட்ல. ஸ்லாட்ல வந்தது பந்து. செகண்ட் நல்ல பிளேங்க. நல்ல சென்சிபிள் பேட்டிங்காங்க சரத் கிட்ட. 6 அடுத்த பாலே சிங்கிள். நல்ல மூவ். நம்ம வந்து ஒரு ஹிப்னோ பால் ஃப்ரீட் பால். நல்ல ஷாட்டா ஆளை வச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் பிரதாப் இருக்காரு. கிளியர் பண்ணிச்சிங்க. தினேஷ் பேட்ல நல்ல ஒரு முதல் 6 ஃப்ளாட்டாக போய் வந்தது வந்து லாங்கானில். இந்த ஓவரில் வர 2வது 6 லாங்கானை கிளியர் பண்ணுறாங்க. 4th ஒன் ஸ்லாட்ல இருந்தது. அகைன் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் வச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிங்க. அகைன் ஒரு 4 6க்கு அப்புறம் ஒரு 4 வச்சிருக்காரு தினேஷ். இந்த ஓவர் நல்லா யூஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க பவர் பிளேவை தினேஷும் சரத்தும். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். நல்ல பிளே. அங்கே கேப்பில் போதா போயிடுச்சுங்க. அகைன் ஒரு நல்ல ஷாட் சரத் கிட்ட. பாலை பார்த்து நல்லா டைம் பண்ணிட்டாரு. பவுண்டரி சொல்லியிருக்காங்க.
தடவை செக் பண்ணி பாருங்க மேட்டு. கரெக்டா 4 ஓவர் 40ங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 25 ரன் வச்சிருக்காங்க ஒழுகுரு. ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி இந்த ஓவரில் 21 ரன் வச்சிருக்காங்க. 2 ஓவருக்கு 25 தேவையான ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் 4 ஓவருக்கு 40 அடிக்கணும். ஓவருக்கு 10 ரன் ஆடணும். ஒழுகுரு நல்லா யூஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க செகண்ட் பவர் பிளே ஓவரை. ஸ்ரீராமே வந்திருக்காரு. பவர் பிளே முடிஞ்சிருக்குங்க. 5 ஃபீல்டு வெளியே வச்சு போகிறார் ஸ்ரீராமே. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல டேக்கன் அக்கப்புறக்கிட்ட பிடிச்சாங்க. நல்ல கேட்ச், நல்லா உள்ள வந்தது பந்து. ஒரு எஜ்ஜு நல்ல டேக்கன் அங்கே அக்கப்புறக்கிட்ட. 2வது விக்கெட்டையும் லாஸ் பண்ணிட்டாங்க. தினேஷோட விக்கெட்டை 2 டவுன் பேட்ஸ்மேன் கவி வந்திருக்காரு. ஒவ்வொரு டீம் கேப்டனு. செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஷார்ட்டா ஆள் இருக்காங்க. சான்ஸ் ஃபார் இல்லைங்க, கொஞ்சம் முன்னாடியே வந்தது பந்து. நல்லா அட்டம்ட்டாங்க. பவுண்ட்ரி. கவி பேட்டில் வர ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. நல்லா பாடி லைனில் வந்த பந்து அழகாக டைம் பண்ணி விட்டாருங்க கவி. ஓவருக்கு 10 ரன் தேவை. 3 பால் போட்டிருக்காரு. 4 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல பால் ஃபுல்லராக வச்சார் பந்தை. சிங்கிள். கம்பம் போட்டு ஃபிஃப்த் ஒன் ஷாட். குட் ஷாட்டுங்க. பவுன்சர் பால் அழகாக டைம் பண்ணி விட்டாரு சரத்து ஒரு பக்கம் செம்மையாக ஆடிட்டு இருக்காரு ஓய்வு டீமுக்காக. 1 டவுன் வந்து 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 35 ரன் வச்சிருக்காங்க ஒழுகூர். 2 விக்கெட் லாஸ் பண்ணி 3 ஓவருக்கு 10 ரன் தேவை வந்ததுங்க. 4 ஓவர் 40 தேவை வந்தது. 10 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் 3 ஓவர் 30 அடிக்கணும். மோகன் வந்திருக்காரு அட்டாக்கு. நியூ பவுலர். பேட்டிங்கில் இவர் தான் ஒரு நல்லா கேம்னு ஆடி கொடுத்துட்டு போனார் கோடியூர் டீமுக்கு. இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணி ஆகணும், இல்லை மேட்ச் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கோடியூர் டீமுக்கு. 3 ஓவருக்கு 30 ஸ்ட்ரைக்கில் கவி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால். நல்லா லெக் கட்ரி வேரியேஷன் போகிறாரு பந்த மோகன். அருண் விக்கெட்லேருந்து லாட் பால். செகண்ட் ஷார்ட்டா பாடி லைனில் வந்ததுங்க. நல்ல பிளே அங்கே. நல்லா டைம் பண்ணி விட்டாரு. பவுண்ட்ரி. சரியான ஷாட்டு. கவி பேட்டில் 2வது பவுண்ட்ரி அதே இடத்துல வச்சிருக்காருங்க. பாடி லைனில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காரு. நல்லா டைம் பண்ணி விட்டாரு வர பந்தை. ஒரு வைடு ரீபால். கேட்ச் கீப்பர் போகிறாருங்க. பிடிச்சார். நல்ல டேக்கனாங்க. நல்ல கம்பேக்னே சொல்லலாம் மோகன்கிட்ட. ஏன்னா கவி ஒரு பவுண்ட் அடிச்சாரு. அடுத்த 2 பால் டாட் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மோகன். பவுலிங்ல கொஞ்சம் நல்லா போட்டிருக்காருங்க. முக்கியமான விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு கேப்டனோட விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் முத்து ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸுங்க. சரியா டைம் பண்ணியிருக்காரு. முதல் பந்தை வெளியே அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சரியான ஷாட் முத்து பேட்டில். ஃபுல்லாக ஆஃபில் வச்சாங்க ஃபீல்டர்ஸ். ஏன்னா ஆஃபில் பயங்கர ஸ்ட்ராங்குன்னு. ஆனால் ஃபுல் டாஸ் பாருங்க மிட் விக்கெட் நோக்கி வச்சிருக்காரு. ஆனால் முதல் பால் 6. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 47 வச்சிருக்காங்க ஒழுகூர். 3 விக்கெட் லாஸ் பண்ணி இந்த ஓவரில் ஒரு 4 ஒரு 6 2 எக்ஸ்ட்ரா 12 ரன் அடிச்சிட்டாங்க. இன்னும் 2 ஓவருக்கு 18 ரன் அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க. ஓவருக்கு 9 ரன் ஆடணும். 2 ஓவருக்கு 18 அடிக்கணும். ராம்குமார் வந்திருக்காரு அட்டாக்கு. ஸ்ட்ரைக்கில் சரத். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டு. சிங்கிள். சரியான கேட்சுங்க. நல்லா டேக்கனாங்க. முக்கியமான விக்கெட்டா இருக்குமா இது? மேட்ச் டர்னிங் பாயிண்டா இருக்குமான்னு பார்க்கணும். நல்ல டேக்கனாங்க ஸ்ரீராம் கிட்ட. முத்தோட விக்கெட்டை பிடிச்சி. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். நல்ல பிளே. கேப்பில் போதுங்க. பவுண்ட்ரி. நல்ல பிளே அங்கே கார்த்திகிட்ட. பெரிய ஷாட் ஆட ட்ரை பண்ணவில்லைங்க. வந்த வேகத்தை அப்படியே டைம் பண்ணி விட்டாரு கார்த்தி. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 60 ரன் வச்சிருக்காங்க ஒழுகுரு. 3 விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் 6 பாலுக்கு 5 ரன் தான் அடிக்கணும் இந்த மேட்ச் ஜெயிக்க. 6 பாலுக்கு 5 அடிக்கணுங்க இந்த மேட்ச் ஜெயிக்க. மணி வந்திருக்காரு அட்டாக்கு. ஸ்ட்ரைக்கில் சரத். ஃபர்ஸ்ட் பால் நல்ல பிளே. சென்சிபிள் மூவ். அங்கே ஆளே இல்லை. அங்கே கேப் பார்த்து டைம் பண்ணிட்டு போயிருக்காருங்க. 2 ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரத் ஒரு பக்கம் செம்மையாக விளையாடிட்டு இருக்காரு. நல்ல பால் பனிஷ் பண்ணுறாரு. கொஞ்சம் கஷ்டமான பால் டைம் பண்ணிட்டு போயிடாருங்க. 5 பாலுக்கு 3 அடிக்கணும். செகண்ட் பால்
நல்ல பிளேங்க. அகைன் ஒரு பாடி லைனில் வந்து நல்லா டைம் பண்ணி விட்டாரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஃபீல்டர் இருக்காரு. ஆமாங்க, தடுத்துட்டாரு. 2 ரன்கள் மட்டுமே. அடுத்து 2-2 மேட்சை ட்ரா பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு ரன் அந்த மேட்சுக்கு. அடுத்தால் ஓய்வு அணியினர் வெற்றி பெறலாம். தேர்ட் ஒன் ஷாட்டா, சரியான ஷாட்டு. 6 இன்னிங்ஸை முடிச்சிருக்காரு. 4வது டீமா குவார்டர் ஃபைனல் செலக்ட் ஆயிருக்காங்க. ஒழுகுரு சரியான பேட்டிங். சரத் கிட்டத்தட்ட ஒரு 3 6 2-3 பவுண்ட் அடிச்சுட்டு போயிருக்காரு. 6 அடிச்சு மேட்சை முடிச்சாருங்க. அகைன் ஒரு பாடி லைனில் வந்து நல்லா டைம் பண்ணி விட்டாரு. வாழ்த்துக்கள் அந்த டீமுக்கு. ராணிபேட் கிரிக்கெட் சார்பா 4வது டீமா குவார்டர் ஃபைனல் செலக்ட் ஆயிருக்காங்க. ஃபைனலுக்கு தகுதி பெற்றுள்ளது.